இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா அவரைக்காய் பருப்பு கறி. பெரும்பாலும் அவரைக்காய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரிக்குழம்பு, அவரைக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் மசாலா அப்படி பண்ணியிருப்பீங்க. இந்த பருப்பு கறி பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு கறியில வந்து எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது மஞ்சத்தூள் தவிர. இதில கொஞ்சம் நெய்யி, அப்புறம் பூண்டு தாளிச்சுட்டு, அந்த அவரைக்காய் பருப்பு போட்டு தாளிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் நல்லா வெந்திருக்கணும். அவ்வளோதான். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள பார்த்துருங்க. அவரைக்காய் பருப்பு கறி தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/4 கிலோ, வேக வச்ச பாசிப்பருப்பு 1 கப்பு, தக்காளி பெரிய சைஸ் 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், வரமிளகா 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. சிம்பிள், பேசிக்கா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பொருள் தான் யூஸ் பண்றோம். இது புதுசா எந்த ஒரு பொருளும் வரல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளிய நெய்யிலே வதக்குறோம். ஏன்னா, எண்ணெயில வதக்கிறத நெய்யில வதக்குனா உங்களுக்கு நல்ல வாசம் குடுக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு வாண்டுங்கலாம் இந்த மாரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறிய தூக்கி வெளிய ஓரம் கட்டுருவாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்களுக்கு புடிச்ச மாரி கொஞ்சம் காரம் கம்மியா, கொஞ்சம் பருப்பு போட்டு சாப்பிட்டா, இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, எங்க வீட்ல ஒரு சின்ன விஷயம் இருந்தது. அத நான் ட்ரை பண்ணும்போது, நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட். அதனால தான் நெய் யூஸ் பண்றேன். சரிங்களா? நெய் வந்து நல்ல நெய்யா இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எருமாட்டு நெய்யும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பசுமாட்டு நெய்யும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு எது கிடைக்குமோ யூஸ் பண்ணிக்கங்க. இதில வந்து இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எதுக்காக கட் பண்ணியிருக்கேன்னா, அந்த பருப்போட அந்த அவரைக்காய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாரி கட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெய் போட்டாச்சு. நெய் லைட்டா சூடாகிற டைம்ல இந்த கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு வந்து அந்த போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். நெய் அதே மாரி குக் பண்ணும்போது, நீங்க வீட்ல ரொம்ப ஸ்மோக் வர அளவுக்கு நீங்க குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணா அந்த நெய்யோட பக்குவம் மாற ஆரம்பிக்கும். நல்லா இருக்காது. அந்த வாசம் எல்லாம் போயிடும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வருதா? இந்த இடத்துல இந்த காஞ்ச மிளகாய் உங்களுக்கு புடிச்ச மாரி நல்லா அப்படி இனிக்கி போடுங்க. உடைச்சு போடுங்க. அப்படி பிச்சு போடலாம். உங்களுக்கு புடிச்ச மாரி போடுங்க. இதோட நல்லா பூண்டு போடுறோம். அதாவது தலைவர் வந்து பூண்டு நல்லா வாசம் கொடுக்குறவர் யார் கேட்டீங்கன்னா, இந்த பூண்டு தான். அதனால தலைவர் சொல்லி சொன்னேன். இத போட்ட பிறகு அந்த பூண்டோட அந்த வரமிளகாவ வதக்குறோம். சரிங்களா? இந்த வதக்குற டைம்ல கொஞ்சம் பச்சை கருவேப்பில, கொஞ்சம் வெங்காயம். அவ்வளோதான். இந்த வெங்காயம் போட்ட பிறகு இந்த அவரைக்காய் போட்டுருங்க. இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா குக் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்ல. சரிங்களா? நீங்க அப்படி போட்டு அந்த பூண்டோட வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த அவரைக்காய் போடுறோம். ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒண்ணா வேகணும். அதனால தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன். இப்ப தக்காளியும் போடுறேன். போட்ட பிறகு இத வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு எடுத்துக்கணும். போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், இந்த காய வேக வைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமா தண்ணி. அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க நார்மலா வீட்ல பொரி குழம்போ, இல்ல மசாலாவோ பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எல்லாமே வந்து ஒண்ணொண்ணா வதக்கி, வதக்கி நீங்க பண்ணுவீங்க. ஆனா இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒண்ணா வேக வைக்கிறோம். இதான் விஷயம். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு மிக்ஸ் பண்ணா அந்த ரெசிபி ரெடி. இந்த பருப்பு மிக்ஸ் பண்ற பக்குவம் பார்த்தீங்கன்னா, அந்த காய் வந்து முழுமையா வெந்துறக்கூடாது. ஒரு 70-80% அளவுக்கு வெந்து வர டைம்ல இந்த பருப்ப சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாசி பருப்பு வந்து நல்ல வெந்த பருப்பா இருக்கணும். கொஞ்சம் ஈஸியா மசிஞ்சு போற அளவுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த காயோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த பருப்பு வேகாம கொஞ்சம் முழுசு முழுசா அந்த பொரியல் போடுவாங்கல்ல, அந்த மாரி போட்டோம்னா, உங்களுக்கு என்னன்னா இந்த காயோட மிக்ஸ் ஆகாது. இதான் விஷயம். வெந்த பிறகு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த காய் வேகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ஈவனா இப்படி வந்துருக்குல்ல. இந்த டைம்ல நம்ம இந்த வேக வச்ச இந்த பருப்பு இதில போடுறோம். இத திருப்பி வந்து நம்ம குக் பண்றோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் லைட்டா கெட்டியாகும். அதுக்கு பிறகு நம்ம அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணா ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப காரம்லாம் இருக்காது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரமிளகா 4 போட்டிருப்போம். வேற எதுவுமே இல்ல. அந்த பூண்டோட வாசம், அந்த பருப்போட அந்த காய சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இந்த காயும் பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த வேகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தண்ணி எல்லாமே நம்ம ஊத்தணும் பார்த்தீங்களா, காய வைக்கிறதுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் வத்திருக்கும். வத்தின பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்போடு இப்படி இருக்கும்.
இப்படி தான் எடுத்து சாப்பிடணும். இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த பூண்டு நல்லா வெந்து மசிஞ்சிருக்கும், அந்த காயும் நல்லா வெந்திருக்கும், அந்த பருப்பு அந்த தக்காளி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது அந்த சாதம் வந்து நல்லா வேக வச்ச சாதமாக இருக்கணும், மசிஞ்ச சாதமாக தான் இது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது நல்லாயிருக்கும். ஏன்னா ரைஸ் கொஞ்சம் வேகாமல் வேற வேறையாக இருந்ததுன்னா இந்த காய் முழுசாக பெருசாக இருக்கும், அப்போ ரெண்டும் சரியாக மிக்ஸ் ஆகாது. ஒன்று மசிஞ்சாதான் இன்னொன்று வந்து வேற வேறப்பாக இருக்கிறத வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதேமாதிரி கொஞ்சமாக உப்பு அப்படியே போட்டு அப்படியே சுட 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 பேச்சுலர்ஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் அது.